யத பிரவೃತ್ತಿ பூதானாம் ஏத சர்வம் இதம் ததம் சர்வகர்மனா தம் பியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவ. யார் ஒருவனிடமிருந்து இந்த உலகில் உள்ளவை உண்டானதோ, யாரால் இந்த உலகம் நிரப்பப்பட்டுள்ளதோ, அவனை ஒரு மனிதன் தனது கர்மங்களை செய்வதன் மூலமே ஆராதிக்கிறான் என்பதாகும். இதற்கு முன்னரும் பற்றில்லாமல் கர்மம் இயற்ற வேண்டும் என்று கர்மன் ஏ வாதி காரஸ்தே மா பலேஷு கதாஷன என்பதில் கூறப்பட்டது. இத்தகைய கர்மங்களின் மயக்கத்திலிருந்து விடுபட்டவனுக்கு பிரஜகாதி யதா கமாந்த் என்று ஞான யோகம் உபதேசிக்கப்பட்டது. ஆக ஆத்மாவில் ஈடுபடும் அறிவுடைய சாங்கியர்களுக்கு மட்டுமே ஞான யோகம் கூறப்பட்டது. கர்மத்தில் ஈடுபடும் திறன் உள்ளவர்களுக்கு கர்ம யோகம் கூறப்பட்டது. இங்கு சாங்கிய என்பது புத்தியை குறிக்கும். இந்த புத்தி ஆத்மாவில் மட்டுமே ஈடுபாடு கொண்டது. இந்த புத்தியை உடையவர்கள் சாங்கியர்கள் எனப்படுகின்றனர். இந்த யோகத்தில் ஈடுபட இயலாதவர்களுக்கு கர்ம யோகம் கூறப்பட்டது. புலன்கள் மூலம் அலைக்கழிக்கப்படும் புத்தியை உடையவர்களுக்கு கர்ம யோகமும், இவ்வாறு தடுமாறாத புத்தி உடையவர்களுக்கு ஞான யோகம் கூறப்பட்டது. ஆகவே இங்கு முரண்பாடோ குழப்பமோ ஏற்பட வாய்ப்பில்லை.